शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। चतुर्भिः श्रीकण्ठैः शिवयुवतिभिः पञ्चभिरभिः प्रभिन्नाभिः शम्भो नवभिरभिः मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुदलकलाश्रय त्रिवलय त्रिरेकाभिः सार्धम् तव चरण कोणा परिणीता परिणता। बिंदु त्रिकोण वसुकोण दशार युग्म मन्वश्र नागदल संयुत षोडशारम् वृत्तत्रयं च धरणी सदनत्रयं च श्रीचक्रमेव दुदितम् परदेवताया अधिमधुर चापहस्ता अपरिमिता मोदपान सौभाग्या अरुणा அதிசய கருணா அபிநவ குல சுந்தரிம் வந்தே. ஸோ சௌந்தரிய நகர்லேருந்து ஒரு ஸ்லோகம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். அந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாக்க, இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் ஸ்ரீசக்கரத்தை எத்தனை கோணங்கள் இருக்குங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். சதுர்பிகி ஸ்ரீகண்டைகி, ஸ்ரீகண்டம் அப்படின்னு சிவகோணம் 4 திரிகோணங்களும், சம்போ பிரபின்னாபிகி அதுல இருந்து வேறுபட்டதான, பஞ்சபிகி சிவயுவதி பிரபிகி சிவயுவதி அப்படிங்கிற 5 திரிகோணங்கள், அதாவது சக்தி கோணங்கள்னு சொல்றோம் இல்லையா, அது நவபிகி மூல பிரகிருதிபிகி இந்த 9 மூல பிரகிருதிகளாலும் தவசரண கோணாக உன்னுடைய பிந்துஸ்தான மந்திர கோணங்கள், வசுதல 8 தளங்கள், கலாஷ 16 தளங்கள், திரிவலய 3 மேகலைகள், திரிரேகாபிகி சார்ந்த பூபுரத்ரயம் அப்படின்னு 3 ரேகைகளுடன் கூடிய பரிணதக சந்தக உருவங்களோடு கூடினதாக சதுஷத்வாரிம்ஷத் 44 தத்துவங்கள், அதாவது 44 பிந்துவையும் சேர்த்து கோணங்கள் இருக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் இப்போ இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்த்திருக்கோம். அம்பாளுடைய வாக்பவ கூட்டம் காயே லாஹீம், அதுக்கான 100 நாமாக்களையும் பார்த்தாச்சு. இப்போ அம்பாளுடைய மத்திய கூட்டம் அல்லது காமராஜ கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய மத்திய கூட்டத்துக்கான நாமங்களை பார்க்க போறோம். திருச்சதியில இந்த 6 அக்ஷரங்களை கொண்டது இந்த மத்திய கூட்டம். இப்போ அதுக்கான நாமங்களை நம்ம பார்க்க, முதல்ல பஞ்சதசாட்சியோட 6வது எழுத்தாகிய அகார வடிவினள், அதாவது காமம், குரோதம், இது மாதிரி அந்த மதமாச்சரியம், அந்த மாதிரி சத்துருக்களை அழிக்கும் பராக்கிரம சக்தி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த ச அப்படிங்கிற எழுத்துக்கு. இந்த மந்திரத்தோட 6வது எழுத்தான ஹா அப்படிங்கிற எழுத்துக்கு காமம், குரோதம் முதலிய சத்துருக்களை அழிக்கும் சக்தி, அந்த பராக்கிரம சக்தி அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த எழுத்துல ஆரம்பிக்கக்கூடிய நாமாக்களை பார்க்க போறோம். ஹகார ரூபாயை, ஸ்ரீ வித்யின் 6வது எழுத்தாகிய ஹகார வடிவினள். காமராஜ கூட்டம் மத்திய கூட்டத்துல முதல் எழுத்து ஹா, அதனுடைய வடிவமாக இருப்பவள் நம்முடைய அம்பிகை. ஓம் ஹகார ரூபாயை நமக. அடுத்த நாம ஹலத்ருத் பூஜிதாயை. ஹலானா கலப்பைன்னு அர்த்தம்.
கலப்பை யாருடைய ஆயுதம்னா நமக்கு தெரியும், பலராமருடைய ஆயுதம் கலப்பை. ஹலத்ருத் கலப்பையை வைத்துக் கொண்டிருக்கும் அல்லது கலப்பையை தரித்துக் கொண்டிருக்கும் பலராமரால் பூஜித்தாயை, பூஜிக்கப்பட்டவள். அதாவது பலராமன் வந்து கிருஷ்ணாவதாரத்தின் போது ஆதிசேஷன் பலராமனாக இருந்ததாகவும் ராமாவதாரத்து லக்ஷ்மணனாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து நிறைய இடத்துல அம்பாள் என்ன சொல்றான்னா, ஆதிசேஷன் பூமியை தாங்குற மாதிரி, தன்னுடைய 1000 தலைகளால பூமியை தாங்குற மாதிரி அம்பாள் இந்த அண்டா சராசரங்கள்லாம் தாங்குறா அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால ஒருவேளை இந்த நாமாவை இங்க சொல்லியிருக்கோம். என்னமா அலதிருத்த பூஜிதாயை, அந்த ஆதிசேஷனை போல இந்த அண்ட சராசரங்கள் எல்லாம் அம்பாள் வந்து அவதான் வந்து அதை சிருஷ்டிச்சு காத்து ரட்சிச்சு எல்லாம் பண்றா அப்படிங்கிற ஒரு அர்த்தமாகவும் நம்ம இதை எடுத்துக்கலாம். கலப்பையை ஆயுதமாக தாங்கிய பலராமரால் பூஜிக்கப்பட்டவள். ஓம் அலதிருத்த பூஜிதாயை நமக. அடுத்த நாம ஹரிநேக்ஷனாயை, மான் போன்ற விழிகளை உடையவள். ஹரிணினா பெண்மான்னு அர்த்தம். பெண்மானுடைய கண்களை போன்ற நயனங்களை உடையவள் நம்முடைய லலிதாம்பிகை. அதாவது மானுடைய கண்கள் வந்து இங்க எங்க அலைஞ்சுட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது, ஒரு மருட்சி இருக்கும் அதோட கண்கள்ல. அது மாதிரி கண்களை உடையவள். அதாவது பெண்மானுடைய கண்ணை போல விசாலமான கண்களாகவும் சஞ்சலமா இங்க அங்க அங்க இங்க பாக்குற மாதிரி சஞ்சலம் உடையதாகவும் ஒரு மருட்சியோட ரொம்ப அழகா இருக்கக்கூடிய கண்களை உடையவள் மான் விழியாள். எல்லாத்தையும் எப்போதும் பார்க்கிறோம், எல்லா திசைகளும் பார்க்கணும். ஏன்னா இந்த அண்ட சராசரங்களும் அவளுடைய கண்காணிப்புல தானே இருக்கு. அவளுடைய மேலாண்மை அப்படின்லாம் சொல்றாள், அந்த மேலாண்மையில இருக்கு. அப்போ எல்லாத்தையும் பார்க்கணும் இல்லையா? அப்ப அவளுடைய கண்கள் நாலா பக்கமும் சுழன்று கொண்டு இருக்க வேண்டி இருக்கிறது. அதனால ரொம்ப விசாலமானதாகவும் அங்க இங்க பார்க்கிற மாதிரியும் இருக்கு. அதோட மருட்சி மானுக்கு இருக்கும். அந்த மருட்சி ஒரு சின்ன பெண் ஒரு யுவதி, அவள் கண்கள்ல ஒரு மருட்சி இருக்கும். நம்ம அம்பாள் எப்பவுமே யுவதி தான். அவளுக்கு வந்து மூப்பெல்லாம் கிடையாது இல்லையா? எப்பவுமே ஒரு சின்ன பெண் தான். அதனால அவளுடைய கண்கள்ல அந்த மருட்சி இருக்கும். அது ரொம்ப அவளுடைய அழகை கூட்டுறதா இருக்கு. அம்பாளுடைய அழகை அதிகப்படுத்துறதா இருக்கு. எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டி இருக்கிறது. அதனால அவ வந்து அந்த பார்வையால என்ன சொல்றானா, அப்பா நான் உன்னை காப்பாத்துறேன், நீ கவலைப்படாத, உன்னை நான் பார்த்துன்னு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதனால அவளுக்கு ஹரிண அக்ஷனாயை நமகா. ஹரிணி அப்படின்னா பெண்மண். ஓம் ஹரிநேக்ஷனாயை நமகா அப்படிங்கிற இந்த நாமம். அடுத்த நாம ஹரப்பிரியாயை, சிவபெருமானுக்கு பிரியமானவள். சிவசப்பிரியா, சிவப்பிரியா. சிவனுக்கு பிரியமானவள் சிவப்பிரியா. ஹரனுக்கு பிரியமானவள், பகவானுக்கு ரொம்ப பிரியமானவள். சிவப்பிரியா அப்படின்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல அவளுக்கு இருக்கிற நாமம். இதுல வந்து ஹரப்பிரியா அப்படின்னு சொல்றோம். ஸ்ரீ கண்டநேத்திர குமுத சந்திரிகாயை நமோ நமகான்னு சொல்லி அவளுடைய அஷ்டோத்திரத்துல சொல்லிருக்கு. ஸ்ரீகண்டனுடைய கண்களுக்கு குமுத சந்திரிகாயை, குளுமையான நிலோத்பல புஷ்பத்தை போன்ற அவருடைய கண்களுக்கு நீ வந்து அவ்வளவு அழகா தெரியுற அப்படின்னு அவருக்கு அவ்வளவு பிரியமானவர். சசாங்க சேகர பிராண வல்லபாயை நமோ நம. சந்திரனை சூடிக்கொண்டிருப்பவருக்கு சிவபெருமானுக்கு அவருடைய பிராண வல்லபாய், அவருடைய பிராண மனைவி, அவருடைய பிராண சிநேகிதி, அவருக்கு மிகவும் பிரியமானவள். இந்த 2 நாமாவும் லலிதா தேவியோட அஷ்டோத்திரத்துல இருக்கு. சிவனுக்கு பிரியமானவள் சிவப்பிரியாயை நமகா. அதனால இங்க வந்து ஹரப்பிரியாயின்னு சொல். லலிதா சகஸ்ரநாமத்தை சிவப்பிரியாயின்னு சொல்.
அவருக்கும் எத்தனையோ நாமங்கள் இருக்குல்ல, அதுல இருந்து சிவன், ஹரன் எல்லாம் அவருக்கு உண்டான நாமங்கள். ஓம் ஹரப்பிரியாயை நமக. அடுத்த நாம் ஹராராத்யாயை. ஹர ஆராத்யாயை, ஹரனால் ஆராதிக்கப்படுபவள், பரமசிவனால் ஆராதிப்பதற்கு உரியவள் நம்முடைய தேவி. சிவேன ஆராத்யா, ஆராத்யா பரமசிவனால் வழிபட பெற்றவள். நம்முடைய சிவபெருமான் வந்து பெரிய சாக்தோபர். உங்களுக்கு தெரியும், அம்பாளை வந்து இந்த ஸ்ரீவித்தியின உபாசனை பண்ணவர்ல அவரும் ஒருத்தர். நம்முடைய பட்டர் சொல்ற ஆதித்தன், அம்புலி, அங்கி, குபேரன், போதிர் பிரமன், புராரி. புராரி தான் நம்முடைய சிவபெருமான். முராரி, பொதிய முனி, காதிர் பொறுபடை கந்தன், கணபதி, காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலார் போற்றுவர் தையலையேன்னு அவர் சொல்லிட்டார். இங்க லோபாமுத்ர அந்த ஹாதி வித்தியை இருக்கு இல்லையா, அதனால உபாசனை பண்ணவர்களையும் சிவபெருமான் ஒருத்தர். மனு, சந்திரன், குபேரன், லோபாமுத்ரா, மன்மதன், அகஸ்தியர், அக்னி, சூரியன், இந்திரன், ஸ்கந்தன், சிவபெருமான், துர்வாஸ். அதனால அவளை வந்து எல்லா விதமாகவும் ஆராதனை பண்ணிருக்கார், அவளை பூஜை பண்ணிருக்கார். அவருடைய போற்றுதலுக்கு உரியவளாக அம்பாள் இருக்கிறாள் அப்படிங்கிற அர்த்தம் இந்த நாமத்துக்கு. ஓம் ஹரா ஹராராத்யாயை நமக. ஹர ஆராத்யாயை அப்படிங்கிறது பிரிச்சு படிக்கிறதுக்கு நம்ம சேர்த்து நாமாவை சொல்லும் போது ஓம் ஹராராத்யாயை நமக அப்படின்னு சொல். அடுத்த நாம ஹரி பிரம்மேந்திர சேவிதா. ஹரி பிரம்மேந்திர சேவிதாயை. ஹரி பகவான் விஷ்ணு, பிரம்மன், இந்திரன், தேவன், அவர்கள் எல்லோர்களாலும் பூஜிக்கப்பட்டவள். ஹரி பிரம்ம இந்திர வந்திதாயை நமக. விஷ்ணுவினாலும் பிரம்மாவினாலும் இந்திரனாலும் சேவிக்க பெறுபவள். இவர்கள் எல்லாரும் அவளை வணங்குறார். இவர்கள் எல்லோருமே பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் எல்லாருமே ஸ்ரீ வித்யா உபாசகர்கள், நமக்கு தெரியும். எல்லாரும் அம்பாளை வந்து உபாசனை பண்ணியிருக்காங்க. இவர்கள் மட்டும் இல்லாம நிறைய திக்பாலர்கள், கணபதி, முருகன் எல்லாரும் அம்பாளை உபாசனை பண்ணியிருக்கா. இந்த நாமாவில வந்து இவ 3 பேர் சொல்லியிருக்கு. லலிதா சகஸ்ரநாமத்திலையும் இந்த நாமா இருக்கு, நமக்கு தெரியும். இவ எல்லாரும் அம்பாளை வந்து வணங்கியிருக்கார். அதனால்தான் நம்ம எப்பவும் என்ன சொல்றோம்னா, எல்லாரும் அம்பாளுடைய பாதங்கள்ல, அவளுடைய சரணார விந்தங்கள்ல, அவருடைய திருவடிகள்ல எல்லாரும் வணங்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம அம்பாளை வணங்கும் போது அவர்கள் எல்லாரையுமே சேர்த்து வணங்குவது போல ஆயிடுது. அதனால அம்பாளை வழங்கினாலே எல்லா தேவர்களையும் வழிபடுவதற்கு அது எல்லா தேவர்களுக்கும் போய் சேர்த்தோடும் நம்முடைய வணக்கம், நம்முடைய பிரார்த்தனை. ஓம் ஹரி பிரம்மேந்திர சேவிதாயை நமக. அடுத்த நாம ஹயாரூடா சேவிதாங்கை. ஹயானா குதிரை, அஸ்வம். அஸ்வாரூட சக்தியால், அஸ்வாரூடா அப்படிங்கிற சக்தி வந்து அம்பாளுடைய சக்தி தான். அவள் வந்து அம்பாளுடைய குதிரை தலை, குதிரைகளுக்கான தலைவி. கேவல்ரி அப்படின்னு சொல்றோம்ல நம்ம ஆர்மியில, அந்த குதிரை படைக்கு வந்து அவர் தளபதி. பண்டனோட யுத்தம் பண்ணும்போது குதிரை படையை கொண்டு போறவும், அதை செலுத்துபவள், அதனுடைய
தலைவியாக இருப்பவள் இந்த அஸ்வாரூடா அப்படிங்கிறோம். குதிரைப்படை ஒரு யுத்தத்துல குதிரைப்படை ரொம்ப முக்கியமானது. அந்த அஸ்வாரூடா அப்படிங்கிறவளால, அந்த தேவியால, ஹயம்னா குதிரை, அஸ்வம் அப்படின்னு அர்த்தம். ஹயாரூடா அஸ்வாரூடையினால் சேவிதாங்கிரிகி சேவிக்கப்பட்ட திருவடிகளை, பாதங்களை உடையவள். இந்த அஸ்வாரூடா அப்படிங்கிற தேவி அஸ்வாரூடாதிஷ்டிதாஸ்வ கோட்டி கோட்டி பிராவுதா நமகான்னு சொல்லி லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம். அம்பாளுடைய கோடிக்கணக்கான குதிரைப்படைய பண்டாசுர வதத்தும் போது அணிவகுத்து கொண்டு போறவோம் இந்த தேவி. அஸ்வாரூடா அதிஷ்டி அஸ்வ கோட்டி கோட்டிபி ஆவருதாயை அப்படிங்கிறது லலிதா சகஸ்ரநாமம். யார் இந்த அஸ்வாரூடா, என்ன பண்றா அப்படிங்கிறதும் கொஞ்சம் பார்க்கணும். அம்பாளுடைய குதிரைப்படைக்கு தேவியவும் தன்னுடைய பாசம் அப்படிங்கிற அந்த ஆயுதத்திலிருந்து, பாசம் அங்குஷம் எல்லாம் அம்பாள் கையில வச்சிருக்காளே லலிதா திரிபுர சுந்தரி, இதோ இந்த படத்துல பார்த்தா கூட தெரியும். அந்த ஆயுதத்திலிருந்து அஸ்வாரூடாவை தேவி படைச்சிருக்கா. இந்த பெண்டனோட யுத்தம் பண்ணும்போது இவாளெல்லாம் தேவி தன்னுடைய சக்தி, அவளுடைய சக்தி சேனையில இவாளெல்லாம் படைச்சு அவளையும் கூட்டின்னு தான் அந்த யுத்தத்துக்கு போறாள். எப்போதும் குதிரையில ஏறிய நிலையிலே அவள் காணப்படுவதால் அவள் அஸ்வா ஆரூடா, ஆரூடா மேல இருக்கிறான், ஏறி இருக்கிறது, குதிரை மேலே ஏறி இருக்கிறதுக்கு ஆரூடான்னு பேர். அவ குதிரை மேலேயே எப்போ ஏறிட்டு இருக்கிறதுனால குதிரைப்படை தலைவி இல்லையா, அதனால குதிரை மேலேயே ஏறி இருக்கு. அவளுடைய தலைமையில தான் தேவியோட குதிரைப்படை வெண்டனோட யுத்தத்துக்கு போறது. அவளுடைய குதிரை பெயர் என்னன்னா அபராஜிதம்னு பேர். யாராலையும் வெல்ல முடியாதது அப்படின்னு அர்த்தம். அபராஜிதா, யாரும் அவளை தோற்கடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பெயருடைய குதிரை அவளுடைய குதிரை. அதான் முதல்ல போகும். அதுக்கு பின்னாடி கோட்டி கோட்டி அஸ்வங்கள் அந்த யுத்தத்துக்கு போகுது. அதாவது நம்முடைய பொறிகளே குதிரை, அதுக்கு மேல இந்த குதிரை மேல ஏறி இருக்கிறோம் இந்த அஸ்வாரோட தேவிங்கிற அந்த மனமாகிற அந்த தேவி. அவ என்ன பண்றானாக்க இந்த குதிரைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி, நம்ம மனசை கட்டுப்படுத்தி நம்மள அம்பாள் கிட்ட லைக்க வச்சு, அம்பாளோட சரணார விதங்கள்ல நம்மளை தியானம் பண்ணுங்கோ, அம்பாளை உங்க மனசு கட்டுப்படுத்திக்கோங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு தேவி. நம்முடைய குதிரைகள் தரிகட்டி போகும் குதிரைகள் அப்படி போகாம, தசரதன் ஒருத்தர் பேர் தெரியும் இல்லையா, 10 குதிரைகளை அடக்கக்கூடிய 10 குதிரைகள், 5 நம்முடைய கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், இந்த 10 இந்திரியங்களையும் அடக்கக்கூடிய, அதனால்தான் அவனுக்கு தசரதன் பேர். அந்த மாதிரி நம்முடைய மனசை அடக்கி, நம்முடைய புலன்களை அடக்கி அம்பாள் கிட்ட சரணாகதி பண்ண வைக்கக்கூடியவள் இந்த அஸ்வாரூடா அப்படிங்கிற இந்த தேவி. அதனால இந்த ஒரு அழகான நாம அம்பாளுக்கு ஹயாரூடா சேவி தாங்கிரை, அஸ்வாரூடாவினால் சேவிக்கப்பட்ட திருவடிகளை உடையவள். ஓம் ஹயாரூடா சேவி தாங்கிரை நம. அடுத்த நாம ஹயமேத சமர்ச்சிதாயை, அஸ்வமேத யாகத்தால் ஆராதிக்கப்படுபவள். அஸ்வமேத யாகம் அதை பண்ணி நிறைய பேர் அம்பாளுடைய கருணைக்கு பாத்திரமா இருக்கா. இது நம்ம தேவி மகாத்மியத்துல தெரியும். ராமனே அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு, நமக்கு தெரியும். இலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் இந்த அஸ்வமேத யாகம் பண்ணி அம்பாளை ஆராதித்த ஒரு புருஷனா மாறி இருக்காளாம் அப்படின்னு சொல்லி தேவி பாகவத் சொல்றோம்.
ஹயமேத சம அர்ச்சிதா. ஹயம் அஸ்வமேத யாகத்தினால, ஹயமேத அஸ்வமேத யாகத்தினால் சமர்ச்சிதா, நன்றாக அர்ச்சிக்கப்படுபவள், வணங்கப்படுபவள், நன்றாக பூஜிக்கப்படுபவள். நமக்கு தெரியும் அஸ்வமேதம்ங்கிறது ரொம்ப சிறந்த யாகம். இந்த யாகம் செஞ்ச அம்பிகையை திருப்திப்படுத்தி விரும்பியதை அடையலாம் அப்படின்னு சொல்லி தேவி பாகவதம் சொல்றது. பிரம்மா அவர் இழந்த தன்னுடைய சக்தி எல்லாம் சிருஷ்டி, அதுக்குண்டான சக்தியே அஸ்வமேத யாகம் பண்ணி தான் அது அவருக்கு திரும்ப கிடைச்சதுன்னு சொல்லி லலிதோபாக்கியானம் சொல்றோம். கேத் பிரம்மா அப்படின்னு குஜராத்ல ஒரு இடம், அங்கதான் அந்த கேத்துனா வயல்னு அர்த்தம். இந்த வயல்ல தான் பிரம்மா அம்பாளை அஸ்வமேத யாகம் பண்ணி அங்கதான் வணங்கியிருக்காருன்னு சொல்லி அந்த இடமெல்லாம் நான் இதுக்கு போகும்போது பார்த்தேன். அம்பாஜிக்கு போகும்போது அந்த கேத் பிரம்மாங்கிற கோயிலுக்கே போயிருக்கேன். ரொம்ப விசேஷமான கோயில், ரொம்ப நல்லா இருக்கும். அங்க அம்பாளை பூஜிச்சு 7 நாட்களும் 7 விதமா அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணி 7 விதமான வாகனங்கள். நான் போன அன்னைக்கு அவளுக்கு இது சிம்ம வாகனம், சிம்ம வாகனம் அழகா, ரொம்ப அழகா அலங்காரம் எல்லாம் பண்ணியிருந்தா. எனக்கு ஏதோ அவ படங்கள் கூட கொடுத்தா கோவில்ல. ரொம்ப அழகான கோவில். அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அஸ்வமேத யாகங்கள் பண்ணியிருக்கா. தச அஸ்வமேத காட்டுன்னு இருக்கு இதுல காசியில். 10 அஸ்வமேத யாகங்கள் பண்ண இடம். அந்த மாதிரி அஸ்வமேத யாகங்கள் பண்ணி அம்பாளுடைய கருணைக்கு பாத்திரமா இருக்கிறவ அநேகம் பேர். அதுல ரொம்ப முக்கியமானவர் நம்முடைய படைப்பு தொழிலுக்கான தெய்வம் பிரம்மதேவன். ஹயமேத சமர்ச்சிதாயை, அஸ்வமேத யாகத்தினால் சிறப்பாக வழிபடப்படுபவள் அப்படிங்கிறது இந்த நாமாக்கள். ஓம் ஹயமேத சமர்ச்சிதாயை நமஹ. அடுத்த நாம ஹர்யக்ஷ வாகனாயை, சிங்கத்தை வாகனமாக கொண்டவள். நீங்க நிறைய கோயில்ல பார்த்தீங்கன்னாக்க எப்படி விஸ்வம் நந்திகேஸ்வரர் அம்பாளுக்கு சுவாமிக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி அம்பாளுக்கு முன்னாடியும் நந்திகேஸ்வரர் தான் இருப்பார். சில கோயில்கள்ல பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு முன்னாடி சிம்மம் இருக்கும். சிம்மத்தை வாகனமாக கொண்டவள். லக்ஷ்மி தேவிக்கு, துர்கைக்கு, காளிக்கு, இவாளுக்கெல்லாம் வாகனம் சிங்கம். சிங்க இந்த நாமாக்கு இப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். சிங்க வாகனத்தை உடைய லக்ஷ்மியாகவும் துர்கையாகவும் காளியாகவும் இருப்பவர். லலிதா அம்பிகையோட இந்த சிங்க வாகனம் வெறும் மிருகம் அப்படிங்கிறது கிடையாது. விஷ்ணு, ருத்ரன், மகேஷன், சதாசிவன், பிரம்மாலேருந்து ஆரம்பிச்சு சதாசிவன் வரைக்கும் ஐவருமே அம்பிகைக்கு சிங்காதனமாக இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா, அவ உட்கார்ந்துக்கிற ஆசனம். அந்த ஆசனம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஷன், சதாசிவன் ஆகிய அந்த 5 பேருமே அம்பாளுக்கு சிங்காசனமாக. சிங்காசனம்னா ராஜாவோ ராணியோ உட்கார்ற ஆசனத்துக்கு சிம்மாசனம்னு பேரு. அந்த சிம்மாசனமா இருக்கிறவாளே இந்த மூர்த்திகள், பஞ்சமூர்த்திகள் தான் சிம்மாசனமா இருக்கா. அவள அதே தேவி பக்தர்களை காக்க போகும்போது அவளே அம்பாளுடைய சிம்மமாவும் மாறிடுறா அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லுவேன் இல்லையா, லலிதா அவர் சக்தி பீடம் இங்கோய் மலையில இருக்குன்னு. அங்க அம்பாளுக்கு லலிதா பரமேஸ்வரிக்கும் அவளுடைய ஸ்ரீ சக்கரத்துக்கும் அந்த ஆவரண பூஜை எல்லாம் பண்ணிட்டு சிம்மத்துக்கும் அதே மாதிரி பூஜை பண்ண எல்லா விதமான ஆராதனைகளும் அம்பிகைக்கு காட்டிட்டு அந்த சிங்கத்துக்கும் அங்க காட்டு. அது ரொம்ப ஒரு விசேஷமான விஷயம். நீங்க அங்க போய் எப்பாவது பூஜைகளுக்கு போனேன்னாக்க கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கணும். நாட்டை ஒருத்தன் அடக்கி ஆள்பவனா இருந்தா கம்பீரம் வேணும், நெருங்க முடியாத தேஜஸ் இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தன் தான் இந்த சிம்மாசனத்துல ராஜாவா இருக்க முடியும்.
அந்த ஆசதேஷு சிம்மஹா, ஆசனங்களுக்குள்ளேயே சிம்மாசனம்ங்கிறது ரொம்ப வசதியான ஒரு ஆசனம். சிங்கத்துக்கு வந்து நிறைய நல்ல சிறப்பு மிக்க ஒரு மிருகம் இல்லையா. நாட்டை வந்து சுத்தி ஒரு அரசன் வரும்போது ரொம்ப பரிவா இருப்பான் ஜனங்கள் கிட்ட. நம்ம லலிதா சகஸ்ரநாமத்திலே பார்க்கிறோம். ஸ்ரீ மாத்திரை நமஹா, ஸ்ரீ மகாராஜ்யை நமஹான்னு பார்க்கிறோம். அவ வந்து மார்வேஷம் எல்லாம் போட்டுட்டு உள்ளுக்குள்ள போய் ஜனங்கள்லாம் எப்படி இருக்கான்னு விசாரிச்சு அவளுக்கு நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு வந்து இதெல்லாம் சரியில்லை, நம்ம சரி பண்ணணும் அப்படின்னு பண்ணுவோம். மாதாவா இருக்கா. ஒரு ராஜா வந்து ராஜாவோ ராணியோ தன்னுடைய பிரஜைகளுக்கு மாதாவா இருக்கா. அதுக்கப்புறம் மகாராஜி அவளுக்கு வேணுங்கிறது வேண்டாங்கிறது அவள் கஷ்ட சுகங்கள்லாம் கேட்டுண்டு அவளுக்கு நல்லதுக்கிறதெல்லாம் பண்ணி கொடுக்குறான். சிம்மாசனேஸ்வரின்னு ஒரு நாமா இருக்கு அம்பிகைக்கு, 3வது நாமா ஸ்ரீமத் சிம்மாசனேஸ்வரியை நமஹா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிம்மாசனத்துல ஏறி உக்காந்துட்டாள்னா நம்மளுடைய அம்பிகை தர்ம சிம்மாசனத்துல அந்த ஊரை சுத்தி வரும்போதெல்லாம் ஒரு பரிவோட ஒரு வாத்சல்யத்தோட ஒரு அன்போட எப்படி ஜனங்களை பார்க்கிறாளோ அதை இங்க பார்க்க முடியாது. அங்க வந்து ஜனங்களோட விருப்பம், இங்க வந்து தர்மம். தர்ம சிங்காசனம் அப்படின்னு சொல்றோம்ல, தர்ம சிம்மாசனம் தர்ம சிங்காதனம் அப்படின்னு சொல்றோம்ல. இங்க வந்து அடக்கி ஒடுக்கிறது இங்கே அந்த சக்தி. இந்த உலகாகிற சிம்மாசன அந்த சாம்ராஜ்யத்தை அடக்கி ஒடுக்கும் இடம் ஸ்ரீமத் சிம்மாசனம். தேவியோட சக்தி கட்டுக்கடங்காது. அவளது சக்தியில வந்து இந்த உலக சாம்ராஜ்யத்தை அண்ட சராசரங்கள் சொல்லணும். உலக சாம்ராஜ்யத்தை விட இந்த அண்ட சராசரங்களையே அடக்கி ஆளும் சக்தி இந்த தேவி. ஏன்னாக்க இந்த துர்கே முதல்ல தோற்றங்கள்ல வந்து அம்பாள் சிங்காசனமும், அதாவது ஹிம்சான்னா கொடுமைன்னு அர்த்தம். அது புரண்டு போய் சிம்மானா அமைஞ்சிடுச்சு. உலகத்தை வந்து தன்னோட ஒடுக்கி கொள்ளும் போது ஹிம்சையா அசனம் கொடுமையுடன் அவ தனக்குள்ள போட்டுக்கிற மாதிரி நமக்கு தோணும். அப்படி வந்து போட்டுக்கிறதும் கருணையால் தான். அப்படிங்கிற இறை அனுபவம் நமக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகுக்கிறதும் அதே அம்பாள் தான். அவதான் அதையும் நமக்கு அந்த இறை அனுபவத்தை அம்பாள் நமக்கு கொடுக்கு. ஆகையினால்தான் நான் சொன்ன மாதிரி இந்த ஈங்கோய் மலை சாயாபேடத்துல எல்லா ஆராதனைகளும் அம்பிகைக்கு பண்ற மாதிரியே சிம்மத்துக்கும் பண்ணுவான். அம்பாளை நோக்கி எது இருக்குன்னா அங்க சிம்மம் இருக்கு. அதனால இந்த நாமாக்கு ஹரிக்ஷ வாகனாங்கிற நாமாக்கு சிங்க வாகனத்தை உடையவள் அப்படி என்று பொருள். ஓம் ஹரியக்ஷ வாகனாயை நமக. ஹம்ச வாகனாயை, ஹம்சத்தை வாகனமாக உடையவள். இப்ப சிங்க வாகனம் இருந்தது, அடுத்தது ஹம்ச வாகனம். சரஸ்வதி அல்லது ஹம்சம், சரஸ்வதினு வச்சுக்கலாம். ஹம்சம்னா சூரியன்கிற பிராணசக்தி. சூரியனையும் பிராணனையும் வாகனமாக கொண்டு விளங்கக்கூடிய சக்தி, ஞான சக்தி, ஞானானந்தமயி அப்படின்னு சொல்லலாம். ஹம்சக சுஷிக்ஷத் வசூன் அந்தரிக்ஷசத் அப்படின்னு தைத்திரிய ஆரண்யம் அது சொல்லு. ஹம்சம் இதுக்கு வந்து கொஞ்சம் நம்ம மூச்சு விடுறோம் இல்லையா, அந்த மூச்சு அந்த சுவாசம் இருக்கு இல்லையா, இது வந்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு வருது இல்லையா. இந்த தேவி சோகம் ஹம்சகா
நம்ம மூச்சு இழுக்கும் போது சோனும், மூச்சு விடும்போதும் ஹம் அப்படிங்கிற மந்திரம். அது மந்திரம். இதுக்கு பேரு ஹம்ச மந்திரம். இந்த மந்திரத்துக்கு அஜபா மந்திரம்னு பேரு. ஏன்னா நம்ம தெரிஞ்சு ஜபிக்கிறது இல்லை. நம்ம தெரிஞ்சு எந்த ஒரு அக்ஷரத்தையோ நாமாவையோ சொல்லி ஜபிக்கிறது. அது தானே ஏற்படும். அந்த மூச்சு விடுறதும் மூச்சு எடுத்துக்கிறதும் மூச்சு விடுறதும் அதெல்லாம் அதுவே ஏற்படும். அதனால இதுக்கு அஜபா, ஜபிக்காத மந்திரம் அப்படின்னு பேர். சோ அகம், அகம் சகா, அந்த பிரம்மம் நான், நான் அந்த பிரம்மம் என்ற ஹம்ச மந்திரம் அதனுடைய உள்ள இருக்கிற நம்முடைய நம்பிக்கை. எல்லா ஒவ்வொரு மூச்சிலும் நம்ம அதை உணரும் போது இந்த வேற்றுமையற்ற அந்த நிலை, அதாவது அந்த பரபிரம்மத்துக்கும் நமக்கும் வேற்றுமை இல்லை அப்படிங்கிற அந்த நிலை. அதே மாதிரி அம்பாள் பிரம்மமும் ஜீவனும் ஒன்றான நிலையை நமக்கு தருபவள் அப்படின்னு இந்த நாமாக்கு நம்ம அர்த்தம். அதாவது அன்னத்தை தருபவளும் அவளே, அன்னமா இருப்பவளும் அவளே, அதனை ஏற்கும் ஜீவனாக இருப்பவளும் அவளே அப்படிங்கிற அந்த அறிவை நமக்கு கொடுக்கிறாள் அப்படின்னு இதை ஏற்று. ஹம்ச மந்திரம் சோகம் ஹம்சகன்றது அது நான், நான் அது அப்படிங்கிற பொருள். இந்த மந்திரத்தை வாயால ஜபிக்கிறது இல்ல, நாம ஜபிக்க தேவையில்லாதபடி இயற்கையாக நாம மூச்சு விடுறோமே, அதுவே இந்த ஜபம். அதுக்குதான் அதுக்கு அஜபா அப்படின்னு பேர். மூச்சை உள்ள எடுத்து வெளியே விடும்போது சோகம் அப்படிங்கிற சொல்லமைப்பு அது உணரப்படணும். நம்ம உணர்றோமான்னு தெரியல, நம்ம உணரும் பொழுது அது கொஞ்சம் பெரிய விஷயம். இந்த இந்த இது கொஞ்சம் சோகம்ங்கிறத மாறி போடும்போது ஹம்சகா அப்படின்னா, அதனால அன்னம், ஹம்சகான நமக்கு அன்னம் அப்படின்னு அர்த்தம். ஹம்ச மந்திரம், அந்த மந்திரார்த்த ரூபிணி, அந்த ஹம்ச மந்திரார்த்த ரூபிணி நம்முடைய அம்பிகை. உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திருவாரூர்ல தியாகராஜ பெருமான் ஆடக்கூடிய நடனத்துக்கு பேரு அஜபா நடனம். மகாவிஷ்ணு திருமாலுடைய அவருடைய சுவாசத்திற்கு ஏற்ப அவருடைய மார்பு ஏறி இறங்கும். அந்த ஏறி இறங்குற இடத்துல சிவபெருமான் தியாகராஜ சுவாமி நடனம் பண்றது, ஆடுற. அதுக்குதான் அஜபா நடனம் அப்படின்னு. அதாவது அஜபா என்ன சொல்றதுன்னாக்க பிரம்ம ஆத்மா ஐக்கியம் அப்படின்னு சொல்ற அந்த வடிவிலை இருப்பவள் நம்முடைய அம்பிகே, நம்முடைய லலிதா பரமேஸ்வரி, நம்முடைய தேவி. அதனால இந்த ஹம்சாங்கிற வார்த்தை ரொம்ப விசேஷமானது. மறுபடியும் வரும்போது இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் இந்த இந்த வார்த்தைகள் வரும்போது ஹம்ச வாகனாயை நமக. ஹம்சம் ரொம்ப அழகான ஒரு பறவை, நல்லது கெட்டதை பிரித்து எடுத்துக்கக்கூடிய அந்த குணம் உடையது. பாலை தண்ணீரிலிருந்து எடுத்து பாலை மட்டும் எடுத்துக்கும் நமக்கு தெரியும். அது மாதிரி நல்லது கெட்டதை பிரித்து எடுக்கக்கூடிய அந்த ஞானம், ஞான சக்தி, ஞானானந்தமயி நம்முடைய அம்பிகை அப்படிங்கிறத சொல்லக்கூடியது இந்த நாமம். ஓம் ஹம்ச வாகனாயை நமக. அடுத்த நாம அத தானவா, அததானவாயி, அதாவது அசுரர்களை சம்மாரம் செய்தவள். தானவ குல நாசினி அப்படியெல்லாம் அவளுக்கு நிறைய நாமம் இருக்கு. அவர்களுக்கு சம்மாரம் பண்ணி, சம்மாரம் அவ பண்ணிட்டா அவளுக்கு என்ன கெடுதல் இருக்கும், அதுக்கப்புறம் எல்லாம் நல்லதுதான். தேவி மகாத்மியத்துல
சொல்லிட்டு மாதர்மே மதுவைடபக்னி மகிஷ பிராணபகாரத்யமே கேலா நிர்மித்த தூம்ரலோச்சனவதே ஹே சண்டமுண்டாத்தினி விசேஷகிருத ரக்த பீஜ தனுஜே நித்யே நிசும்பாவகே சும்பத்வம்சினி சமராசு துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே. அப்படி எத்தனையோ அசுரர்கள், ஏன்னா அசுரர்கள்லாம் நிறைய வரம் வாங்கின்னு வந்துருவா, நிறைய வரங்கள் வாங்கிடுவா. அது பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் அவர்களை ஒண்ணும் பண்ண முடியாதபடி வரன் வாங்கிடுவோம். அப்போ நம்முடைய தேவிதான் அவர்களை சமாளிப்பாங்க. லலிதா சகஸ்ரநாமம் நமக்கு தெரியும். பண்டன சமாரம் பண்றதுக்கு வந்த ஞானாக்கிலிருந்து ஆவிர்வவிச்சு வர அந்த மாதிரி நம்முடைய அம்பிகை இந்த அசுரர்களை ஹததானவாயை அசுரர்களை சமஹாரம் பண்ணினவர் பண்டாசுரன், மகிஷன், சும்பனி சும்பன், சண்டமுண்டன், ரத்த பீஜன், தூம்ரலோச்சனன் எல்லாரையும் அவதான் சமர்ப்ப அழிச்சிருக்க. அதனால இந்த நாமம் ஓம் ஹத தானவாயை நமகா. ஹத்யாதி பாப சமன்யை. ஹத்னாக்க கொலையினர், கொலை முதலிய பாவங்களை தணிப்பவள் அப்படின்னு இந்த நாமாவுக்கு நம்ம அர்த்தம் எடுத்தோம். கொலை முதலிய பாவங்கள், பாவங்கள் நிறைய இருக்கு. ஹத்தி கொலை நிறைய இருக்கு. பிரம்ம ஹத்தின்னு சொல்றோம், வீர ஹத்தின்னு சொல்றோம், ஸ்திரீ ஹத்தின்னு சொல்றோம், சிசு ஹத்தின்னு சொல்றோம். அந்த மாதிரி நிறைய கொலைகள் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப கொடிய பாவங்கள். இந்த பாவங்களை செய்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம இருக்கிறவாளுக்கு இந்த அம்பாள் அவளை நம்ம வேண்டும் போது இந்த பாவங்களை எல்லாம் அவள் சமனம் செய்தாள். இந்த பாவங்களை பண்ணிட்டியா, தப்பு பண்ணிட்டியாப்பா, சரி என்ன பண்றது, இப்போ நான் உனக்கு அதுக்கு வேண்டியதை நான் உனக்கு என்ன நீ துதிச்சுட்ட, என்ன நீ இப்ப சரணாகதி பண்ணிட்ட, அந்த பாவங்கள்ல இருந்து இப்போ உன்னை விடுவிக்கிறேன்னு அம்மா நம்ம விடுவிக்கிறார். பாப அரண்ய தவானல அப்படின்னு ஒரு நாமம் இருக்கு லலிதா நாமத்துல. பாவமெனும் காட்டிற்கு பெருந்தீயாக இருப்பவள், பாவமென்னும் காட்டை அழிக்கும் காட்டு தீயாக இருப்பவள். நமக்கு சில சமயத்துல ஏன் பிறந்தோன்னு தோன்றது, ஏன்னா துன்பங்கள் அவ்வளவு வருது, முன்வினை கெட்டதாக இருக்கிறதுனால வாழ்க்கையில நமக்கு துன்பம் ஏற்படுது. அந்த முன்வினை எங்க இருக்கு, எப்படி இருக்கு, அதனை எப்படி கடக்குறது, கடக்கிற வழி என்ன, இதெல்லாம் அறியாம ஒரு காடு போல அடர்ந்து பயங்கரமா இருக்கு. அப்ப காட்டை நெருங்கும் போது மரங்கள் அடர்ச்சியா குளிர்ச்சியா இருக்கேன்னு நினைச்சு உள்ள போயிடுறோம். போனாக்கா வழி தெரியாது. அந்த காட்டை கடக்கிறதுக்கு எப்படிங்கிறது திக்குமுக்காடும் போதுதான் அறியாமையால நம்ம நுழைஞ்சிட்டோம், நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அஞ்ஞானம். அப்போ ஆம்பாள் என்ன செய்யற, அவளை நம்ம ஞானக்கண் கொண்டு அவளை நம்ம உணரும் பொழுது அந்த நிலையில இருந்து நம்மள அவ காப்பாத்துறான், மீட்கிறான்னு சொல்லணும். காட்டு தீ பரவுறதுங்க, காட்டை அழிக்கிறது, காடு மறையிறது, காட்டுல நம்மள துன்புறுத்தக்கூடிய விலங்குகள்லாம் காணாம போயிடுறது, வழி தெரிகிறது, வெளிச்சம் வந்துருச்சு, நம்ம வெளியே வந்துடும். பாவங்கிற அந்த வினைகள் மரமா வளர்ந்து காடாக மாறிடுச்சு. அந்த ஒவ்வொரு வினையும் தேவி அப்படிங்கிற கருணையனால, அவளுடைய கருணையினால அழிஞ்சு போய் அந்த பாவங்கள்ல இருந்து நம்ம காப்பாத்துறா. நம்மள துன்பத்திற்கு காரணமா இருந்த அந்த வினை காடு அழிஞ்சு போகுது. வினையில இருந்து இப்ப நம்ம வெளியில வந்துட்டோம், விடுபட்டுட்டோம். இப்ப நமக்கு நல்ல க்ஷேமமான ஒரு பாதை தெரியுது. வினை அழிந்ததுன்னா என்னன்னாக்க பிறப்பு இருக்காது, இன்னொரு பிறப்பு இருக்காது. அந்த மாதிரி ஒரு பிறப்பற்ற ஒரு கருவினில் இனி ஒதுக்க மாட்டோம் அப்படிங்கிற அந்த நிலையை நமக்கு கொடுப்பவளும் நம்முடைய தேவி.
அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு நிலைய நமக்கு அம்பாள் தான் கொடுக்கும். உனக்கு இனி ஒரு பிறவி வேண்டாம், நீ பிறக்க வேண்டாம் இனிமே அப்படின்னு சொல்லி இந்த பாவத்துல இருந்து, இந்த பாவ காட்டுல இருந்து அந்த தீயெல்லாம் அழிச்சுட்டு நம்மள காப்பாற்றலாம். இத ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, இந்த பாவம் அப்படிங்கிறது ஒரு கெட்ட வாசனை. அது அழிஞ்சா அந்த பாவம் செய்யணுங்கிற அந்த மனப்பான்மை நம்ம கிட்ட இருக்காது. வாசனை, மனம், பாபநாசினின்னு அவளுக்கு ஒரு பேர் இருக்கு. அந்த நல்ல மனம், கெட்ட மனத்தை போக்கணும். இப்போ என்ன பண்றது? நல்ல மனத்தை எடுத்துக்கணும். கெட்ட மனத்தை எப்படி போறது? அது உற்பத்தியா இருக்கிறதுக்கு என்ன காரணமோ அதை அழிக்கணும். அது கெட்ட விஷயங்களை நம்மளுக்கு செய்யக்கூடிய பொருள்களை அகற்றணும். அந்த அதே நேரத்துல அந்த கெட்ட வாசனையை போக்குறதுக்கு நல்ல வாசனையை நம்ம உள்ள கொண்டு வரணும். அம்பாளை தொழணும், அதுதான் நல்ல வாசனை. அறியாமை, அதனால நமக்கு ராகம் ஏற்படும். ராகம் கெட்டதை செய்யறதுல கோபத்தை எப்படி வளர்த்துக்கிறோமோ அது மாதிரி கெட்டதை செய்ய மாட்டேங்கிறத நம்ம வளர்த்துக்கணும். ஹேபிட்ஸ் டை ஹார்டுன்னு சொல்றோம். பேட் ஹேபிட்ஸ் டை ஹார்டு. அதே மாதிரி குட் ஹேபிட்ஸ் ஆல்சோ டை ஹார்டு. அதான் நல்ல வழக்கங்களை, நல்ல பழக்க வழக்கங்களை நம்ம வளர்த்துக்கணும். அறியாமையினால ஏதோ செஞ்சுட்டோம், அதனால கெட்டதுக்கு எதிராக நல்ல வாசனையை உண்டாக்குவதற்கு நற்பழக்கங்களை பலவந்தமாக நம்ம ஏற்படுத்தோம். பலவந்தமாக தேவி அஜானத்தை நம்ம கிட்ட இருந்து போக்கிடுறா. அதனால அந்த கெட்ட வாசனை எல்லாம் அழிஞ்சு போகுது. நல்ல வாசனை நமக்கு ஏற்படும். ஞானம் அப்படிங்கிற அந்த நல்ல வாசனையை உபயோகப்படுத்தி அவ நமக்கு கெட்ட வழியிலேருந்து நம்மளை தடை பண்ணி நம்மளை நல்ல விஷயத்துல ஈடுபடுத்தி நம்மளுக்கு என்ன பண்றானாக்க பாவம் இல்லாம செஞ்சு நம்ம, அதாவது சூரியோதயம் வரும்போது இருள் மறைகிறது. அத மாதிரி அம்பிகை உபாசனை பண்ணும்போது பாவத்திற்கு அங்கே இடம் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓம் ஹத்யாதி பாப சமன்யை நமः. அடுத்த நாமம் ஹரிதஸ்வாதி சேவிதா. ஹரித் அஸ்வாதி, ஹரித அஸ்வாதி. ஹரிதம்னா பச்சைவர்ணம், அஸ்வம்னா குதிரை. நமக்கு தெரியும் பச்சைவர்ண குதிரை யாருக்கிட்ட இருக்குன்னா தேவேந்திரன் இருக்கு. அவனுடைய குதிரை பச்சைவர்ணம். எப்படி அவனோட யானை வெள்ளையா இருக்கோ அது மாதிரி குதிரை பச்சையா இருக்கும். ஹரிதஸ்வாதி சேவிதாயே. இந்திரன் முதலிய திக்பாலர்கள், திக்பாலகர்கள் அவர்களால சேவிக்கப்பட்டவர்கள். பச்சை வர்ணத்துடைய குதிரையை இருக்கக்கூடிய இந்திரன் முதலானவர்களால் சேவிக்கப்பெறுவாள். அதினாக்க அவர்களால், அப்படின்னா அந்த திக்பாலகர்களால் அப்படின்னா. ஹரித் மரகதம் போன்ற பச்சை நிறம், அஸ்வ குதிரையை உடைய, ஆதி அதாவது அவர்களால் எல்லாராலையும், அந்த குதிரையுடைய இந்திரன் மற்றவர்களாலும், மற்ற திக்பாலகர் சேவித்தா சேவிக்கப்படுபவள். இந்திரன் முதலானவர்களால் சேவிக்கப்படுபவள் நம்முடைய அம்பிகை. அம்பிகையுடைய சந்நிதியில, அவளுடைய சரணாரவிந்தத்துல திக்பாலர்கள் எல்லாரும் கை கட்டி வாய்ப்பத்தின்னு எல்லாரும் நிற்கிற அவளுடைய கட்டளையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். ஓ ஹரிதஸ்வாதி சேவிதாயே நமः. அடுத்த நாம ஹஸ்தி கும்போத்துங்க குச்சாயை. ஹஸ்தி கும்ப உத்துங்க குச்சாயை. ஹசின யானை, கும்பம்னா யானையோட மத்தகம். மத்தகத்துக்கு ஒரு உத்துங்கனாக்கா ரொம்ப உயர்ந்த அப்படின்னா, உயர்ந்த. குச்சா, குச்சம்னா தனங்கள், ஸ்தனங்கள், அம்பாளுடைய மார்பகங்கள், அவளுடைய நகில்கள். யானையோட மத்தகத்துக்கு போன்ற பருத்த தனங்களை உடையவள் அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம்.
குச்ச உன்னதே குங்கும ராக சோனே அப்படின்னு சொல்றாரு இல்லையா காளிதாசன். நம்ம பார்த்துருக்கோம் ஷியாமலா தண்டகம் படிக்கும் போது அம்பாளுடைய இந்த குசத்துக்கு, அவளுடைய அந்த நகைகளுக்கு, அவளுடைய ஸ்தரங்களுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பேசலாமா அப்படின்னு கூட நினைப்போம் நம்ம. அம்பாள் இந்த உலகத்துக்கே தாய். அவ அத்தனை பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறா இல்லையா? அவளுடைய ஸ்தனங்கள்ல இருந்து தானே அந்த பாலை கொடுக்குறா. ஒண்ணு சாதாரண பால் நம்ம வளர்றதுக்கு கொடுக்கலாம், இன்னொன்னு ஞான பாலும் கொடுக்குறான். அதனால அவளுடைய குச்சங்கள் ரொம்ப உன்னதமானது. குச்சோன்னதே அப்படின்னு சொல்றாரு காளிதாஸ். உன்னதமான அந்த ஸ்தனங்கள், அதை வணங்குவோம் நம்ம. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தாய் இல்லையா, ஜெகஜனனி. அவ்வளவு பேருக்கும் பால் கொடுக்குறான், அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுக்குறான். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளைங்கிறான். பூத்தவளை பூன்னு பூத்துட்டு புவனம் எல்லாம் உண்டாக்கிட்டான், சிருஷ்டி பண்ணிக்கிட்டான். ஆனா அதை காப்பாத்தணும் இல்லையா? அவ்வளவு பேருக்கும் சாப்பாடு கொடுக்கணுமே. புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளை, அதையும் ரொம்ப சுலபமா பண்றான். அது ரொம்ப லகுவா, எந்த சிரமமும் இல்லாம அத்தனை பேரையும் காப்பாற்றுறான். அதனால அவளுடைய குச்சங்கள் ரொம்ப உன்னதமானவை. அது எப்படி இருக்கான்னாக்க யானையோட மத்தகத்தை போல இருக்கு. ஏன்னா இவ்வளவு பால் சுரக்கணும் இல்லையா அத்தனை பேருக்கும். அதனால ரொம்ப விசேஷமான நாம அம்மாளுடைய ஸ்தனங்களை நம்ம வணங்கி கொள்வோம். நம்முடைய தாயார் நமக்கு பால் கொடுக்கக்கூடிய அன்னையுடைய அந்த நகிழ்வு. ஹஸ்தி கும்போத்துங்க குச்சாயை, யானையின் மஸ்தகங்களை போன்ற உன்னதமான குச்சங்களை உடையவள். ஓம் ஹஸ்தி கும்போத்துங்க குச்சாயை நமக. அடுத்த நாம ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனாயை. ஹஸ்தி, ஹஸ்தினா யானை, மறுபடியும் கிருத்தி அதோட தோல். அத அணிஞ்சிட்டு இருக்காருல்ல, போர்த்தின்னு இருக்காருல்ல சிவபெருமான். அவளுக்கு பிரியாங்கனாயை, அவளுக்கு ரொம்ப பிரியமானவள். பரமசிவனுடைய பத்னி, அவருடைய மனைவி, அவருடைய ராணி, அவருடைய மகாதேவி, அவருடைய ஈஸ்வரி அம்பிகை. வழுவூர் வீரட்டனம் சொல்லிட்டு மாயவரத்து பக்கத்துல வழுவூர்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த வீரட்டனத்துலதான் இந்த அபிசார வேள்வியில அந்த தர்காவனத்து முனிவர்கள் சுவாமி மேல இந்த யானையை ஏவி விடும். அதோட தோலை அவர் எடுத்து அந்த யானைய தோலை கிழிச்சு அவர் உடுத்திக்கிறார், சுவாமி உடுத்திக்க. அதனால அவருக்கு கிருத்திவாசர் அப்படின்னு பேர். கிருத்திவாசர், கஜசம்மார மூர்த்தி அப்படின்னு எங்க ஒரு மூர்த்தி இருக்கார் அந்த கோவில், கஜசம்மார மூர்த்தி. அவருக்கு காலத்துக்கு தாண்டவாடுவார். தலைக்கு மேல அந்த யானையினுடைய தோலை அப்படி மேல அப்படி தூக்கி எடுத்து வச்சுட்டு ஆடுவார். அந்த மூர்த்தி ரொம்ப அழகா, ரொம்ப அழகா இருப்பார். பார்க்கறதுக்கு 2 கண் போறார். அந்த யானையினுடைய தோலை உடுத்தி கொண்டு இருப்பவருக்கு பிரியமானவள். கிருத்திவாச பிரியே சர்வலோக பிரியே சொல்றார் இல்லையா சாமலா தண்டகத்துல காளிதாசர். கிருத்திவாசருக்கு ரொம்ப பிரியமானவள் அவருடைய மனைவி. ஓம் அவரு எப்பவும் பிரியாம இருக்கா இல்லையா, அதான் அவளுடைய பெரிய விஷயம். அவளை பத்தின ஒரு பெரிய விஷயம். அவர் உடம்புல பாதி வாங்கிட்டா அவரை விட்டு பிரியவே மாட்டேன். இங்க நம்மளுடைய மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற திருவெற்றியூர்ங்கிற ஊர்ல அவளுக்கு பேரு பாகம் பெரியாள்னு பேரு. பாகம் பெரியாள், அவரை விட்டு பிரிய மாட்டான். அதனால அந்த யானை தோலை உடுத்தி கொண்டிருக்கிற சிவபெருமானுடைய பிரியமான அவருக்கு அன்பான மனைவி. ஓம் ஹஸ்தி கிருத்தி பிரியாங்கனாயை நமக. அடுத்த நாம ஹரித்ரா குங்குமாதித்தாயை. மஞ்சள், ஹரித்ரான மஞ்சள், குங்குமம். ஆதித்தா பூசிய மேனி உடையவள். ஹரித்ரா குங்குமம், மஞ்சள், குங்குமம், கஸ்தூரி, இந்த மாதிரி. ஆதித்தா முதலியவற்றால்
பூசப்பட்ட திருமேனியை உடையவள். சர்வ மங்களாலியாவோ நித்திய கல்யாணி. அதனால எப்பவும் இந்த மஞ்சள் குங்குமத்தை பூசிக்கொண்டிருக்கக்கூடிய உடலை கொண்டவள். எப்பவும் உடம்புல மஞ்சளும் குங்குமம் ஏகமா இருக்கும். அவளுக்கு பிடிச்சது மஞ்சள் குங்குமம். அம்பாளுக்கு குங்குமத்தால் அபிஷேகம் பண்ணுவா, மஞ்சளால் அபிஷேகம் பண்ணுவா, மஞ்சள் மாலை கட்டி போடுவா, கொம்பு மஞ்சள் வச்சு அவளுக்கு மாலை கட்டி போடுவா. அவளுக்கு அர்ச்சனை பண்றதே குங்குமத்தால, தாழம்பூ குங்குமத்தால அர்ச்சனை பண்ணுவோம். எனக்கு இந்த மஞ்சள் குங்குமம் எல்லா சுவாசனைகளுக்கும் ரொம்ப முக்கியமானது. அதனால நம்ம அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமானதா இருக்கிறதுனால எல்லா பெண்களுக்குமே மஞ்சளும் குங்குமம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓம் ஹரித்ரா குங்குமாதி தாயை நமக. அடுத்த நம ஹரியஸ்வர் யமராட்சிதாயை. ஹரியஸ்வ அப்படின்னு சொன்னா தேவேந்திரன். ஹரியேஸ்வ ஆதி அமர அர்ச்சிதாயை. தேவேந்திரன் ஆதி முதலிய அமர தேவர்களால் அர்ச்சிக்கப்படுவள். உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய ஷியாமளா தண்டகத்துல எல்லா விதமான தேவர்களுடைய பேரும் சொல்லுவார். எல்லாரும் அவருடைய வீட்டு பெண்களும் சேர்ந்து அம்பாளை சேவிக்கிறார் சொல்லி காளிதாசர் சொல்லுவார். கிண்ணறர்கள், கிம்புருடர்கள், யக்ஷர்கள் எல்லாரும் அம்பாள் அவ வீட்டு பெண்களையும் சேர்த்து, தேவேந்திரன்னாக்கா அவன் வீட்டு பெண்களையும் சேர்த்து சொல்லுவார். எல்லாரும் தேவியை வணங்குறா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சளுக்கு குங்குமம் படிந்த திருமேனியை உடையவன். அப்பேற்பட்ட அந்த தேவி எல்லாருக்கும் எல்லா சௌபாகியங்களையும் மங்களங்களையும் கொடுக்கக்கூடியவள் அப்படிங்கிறது இந்த நாமாவுக்கு. ஹரித்ரா ஓம் ஹரித்ரா குங்குமாதி தாயை நமக. ஹரியஸ்வாத் அமராட்சிதாயை. தேவேந்திரன் முதலிய தேவர்களால் அர்ச்சிக்கப்படுபவள். தேவேந்திரன் மட்டுமில்ல, அவனுடைய வீட்டு பெண்கள், அங்க இருக்கிற தேவர் குலத்து பெண்கள், மஞ்சுளா, மேனகா முதலான பெண்கள். அது அந்த நாம அவ பேரெல்லாம் ஷியாமளா தண்டகத்துல நம்முடைய காளிதாசர் சொல்லியிருக்க. அங்க தேவலோகத்தில் இருக்கிற எல்லாராலையும் அர்ச்சிக்கப்படுபவள். அவளுக்கு தான் ஹரித்ரா குங்குமம் ரொம்ப பிடிச்சதாச்சு. அதை வச்சு அவ எல்லாரும் அவளை அர்ச்சனை பண்ணி அவளை வணங்குறா. ஓம் ஹரியஸ்வாத் யமராட்சிதாயை நமக. அடுத்த நாம ஹரிகேச சக்தியை. பொன் நிறமான சடையுடைய பரமனுடைய தோழி, அவருடைய மனைவி, அவருடைய துணைவி. பொன்னிறமான சடை யாருக்குன்னு சிவபெருமன். ஹரிகேச சகி. சகின தோழின்னு அர்த்தம். நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்றோம்ல, ஃப்ரெண்டு. ஹரிகேசம், கேசம்னா அவருடைய முடி. அவருக்கு சாதாரண முடியா வச்சுருக்கார், ஜடா முடியெல்லாம் வச்சுருக்கார். அது எப்படி இருக்குன்னா தங்க நிறத்துல இருக்கு. சிவபெருமானுக்கு கபர்தீஸ்வரர்னு ஒரு நாம இருக்கு. ஜடாமகுடதாரின்னு அர்த்தம் கபர்தீஸ்வரர். அம்பாளுக்கும் கபர்தினின்னு ஒரு நாமம் இருக்கு. அவருக்கு சடமுடி இருந்தா அவளுக்கு பக்கத்துல தானே உட்காந்துட்டு இருக்கா. அவர் உடம்புல பாதி எடுத்துட்டு இருக்காரு. அதனால அவளுக்கும் கபர்தினி அப்படின்னு ஒரு நாமம். நம்முடைய அம்பிகைக்கு அவர் எப்படி கபர்தீஸ்வரர் ஆயிட்டாரோ அது மாதிரி அவ கபர்தினி. ஹரினாக்க தங்க நிறமான கேசம். கேசம்னா தலைமுடின்னு அர்த்தம். அவருக்கு தலைமுடி எங்க இருக்கு? ஜடாமுடிதான் இருக்கு. ஜடாமுடியுடைய சிவபெருமானுக்கு சகி, தோழியாக இருப்பவள். சிவபெருமானுடைய அன்பான மனைவி, தோழியாக இருப்பவள், அவருடைய தோழியாக இருப்பவள். ஓம் ஹரிகேச சக்தியை நமக அப்படிங்கிறது இந்த நாமம். அடுத்தது ஹாதி வித்யாயை. ஹாதி வித்யை அப்படிங்கிற மந்திர வடிவினள். நம்ம காதி வித்யை தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த பஞ்சதசாட்சரிங்கிறது காதி வித்யை.
மன்மதன் தான் இதுக்கு ரிஷி. ஆதி வித்யங்கிறது லோபாமுதிரை. அந்த அம்மா தான் அதுக்கு ரிஷி. லோபாமுதிரை யாருன்னாக்கா அகஸ்தியருடைய மனைவி, பெரிய சத்வபாசினி அந்த அம்மா. அவருக்கே அவர்தான் சொல்லி கொடுக்குறார். போய் ஹயக்ரீவர்கிட்ட போய் நீங்க இந்த மந்திரங்கள்லாம் நீங்க ஒரு குரு வேணுமே, நீங்க அவர்கிட்ட போய் கத்துக்கோன்னு சொல்லி கொடுக்கறது அந்த லோபாமுதிரை அப்படிங்கிற அந்த பெண்மணி. ஆதி வித்யைக்கு அந்த லோபாமுதிரை தான் ரிஷி. அவளுடைய பேர்ல பிரசித்தமானது ஆதி வித்யை. அது முதல் கூடம் எப்படி, அதனுடைய முதல் கூடமே எப்படி இருக்கும்னாக்க காயை லஹரின்னு சொன்னோம்ல. இப்ப நம்ம காதி வித்யில ஆதி வித்யில அதோட இரண்டாவது கூடம் மூன்றாவது கூடம் இது லோபாமுதிரையால உபாசிக்கப்பட்ட காதி வித்யை. அந்த வித்யை, அந்த காதி வித்யை அப்படிங்கிற அந்த வித்யையுடைய வடிவமாக இருப்பவள், அந்த வித்யினுடைய ரூபமாக இருப்பவள் ஆதி வித்யை அப்படிங்கிற மந்திர வடிவினள் அப்படின்னு சொல்லணும். நம்ம ஆதி வித்யாயை அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஆதி வித்யை அப்படிங்கிற மந்திரத்தினுடைய ரூபம், அந்த வடிவம் கொண்டவள். லோபாமுதிரையும் குரோத பட்டாரகர்னு சொல்லக்கூடிய துர்வாசு அவரும் உபாசிச்சது ஸ்ரீவித்யா. அவ உபாசிச்ச ஸ்ரீவித்யை ஆதி வித்யா. அந்த ஆதி வித்யா மந்திர வடிவானவள் நம்முடைய அம்பிகை, நம்முடைய லலிதா பரமேஸ்வரி. எவ்வளவு அழகான நாமாக்கள் பாருங்க. அடுத்தது ஹாலா மதாலசா. பார்க்கடல்ல தோன்றின மதுபானத்தினால மெய் மறந்தவள் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பார்க்கடல்ல தோன்றின மதுபானத்தினால மெய் மறந்தவள். அது வாருணி அப்படிங்கிற பானம். அந்த வாருணிங்கிற பானம் எதனால செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு பேரிச்சம்பழம் அதனுடைய ரசத்துல பண்ணப்பட்டிருக்கிறது இந்த வாருணி அப்படிங்கிற இந்த பானம். அந்த பானத்தை அம்பாள் அருந்தியதுனால கொஞ்சம் ஆலசானாக்க கொஞ்சம் உற்சாகமின்மை, கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, லேசான ஒரு மயக்கத்துல இருக்கு. மதாலசாம் மஞ்சுள வாக்விலாசம்னு சொல்றாருல, மதாலசாம் மாணிக்க வீணாம் உபலாலயந்தி மதாலசாம்னு சொல்லி நம்முடைய காளிதாசன் மாத்வி பானலசா அப்படின்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்திலயும் ஒரு நாமாயம். வாருணி அப்படிங்கிற பானத்தை அவ அருந்தினதுனால கொஞ்சம் மதர்த்து கொஞ்சம் சோம்பேறித்தனம் அர்த்தம். ஆலசின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் அர்த்தம். அவளுக்கு என்ன சோம்பேறித்தனம் இருக்க முடியும்? அவளுக்கு ஒரு சோம்பேறித்தனமும் இருக்க முடியும். இந்த அண்ட சராசரங்களையும் படைக்கிறவோ, அது காக்கணும், ரட்சிக்கணும், அப்புறம் லயம் பண்ணிக்கணும், அவளுடைய கர்மாக்கள் எத்தனையோ இருக்கு. அவளுக்கு ஆலசியாலாம் இருக்க முடியாது, கர்மத்தை பண்ணிட்டே தான் இருக்கணும். ஆனால் இந்த உலகத்தெல்லாம் படைச்சிட்டேன், எல்லாரையும் சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைச்சு ஒரு நிமிஷம் இந்த மாணிக்க வீணிய கையில வச்சுட்டு வாசிச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படி உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறா போலுக்கு. எனக்கு அப்படிதான் தோணும். அவளுக்கு மதம் ஆலசம் அதெல்லாம் அவளுக்கு என்ன பண்ண முடியும். ஆனா இந்த வாருணி அப்படிங்கிறது நம்முடைய உடலில ஓடக்கூடிய வாயு சக்தி. அந்த சக்தியை யாரு வெல்றானோ அவனுக்கு வாருணி மான் அப்படிங்கிற பேர் உண்டு. இன்னொன்னு ஆனந்தமான அந்த ஆத்மானந்தத்தை யாரு அனுபவிக்கிறானோ, யாரு அனுபவிக்க நினைச்சு அதுக்காக சிரமப்படுறானோ அவனுக்கு அந்த ஆத்மா அனுபவத்தை எந்த சிரமமும் இல்லாம லகுவாக கஷ்டப்படாம
அவனுக்கு அதை அனுகிரகிப்பவள் நம்முடைய அம்பிகை அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஆத்மானந்தம் அது அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக எத்தனையோ சாதனைகள், எத்தனையோ பண்ண வேண்டியிருக்கு இல்லையா, பிரயத்தனங்கள். அது யாரு அந்த மாதிரி பிரயத்தனம் பண்றாளோ அவளுக்கு சிரமம் இல்லாமல் அந்த பரமானந்தத்தை கொடுக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த நாமாக்கர்த்தம் அப்படின்னு எனக்கு தோன்றும். காலானா வாருணிங்கிற மதுவினால் உண்டான மதர்த்து போர்த்து ஆலசா உற்சாகமின்மை போன்ற தோற்றம் உடையவள் வாருணி மத விஃபலான்னு சொல்லி லலிதா சகசரநாமம் சொல். இது வாருணி அப்படிங்கிறது வருணனால் காட்டப்பட்ட பிரம்ம வித்யன்னு சொல்லி. அதாவது என்ன நம்ம இங்க எடுத்துக்கலாம்னாக்க, வெளி உலகை மறந்த ஞானியர்களே அடியார்களாக கொண்டவள் அப்படின்னு எடுத்துக்கணும். வெளி உலகை எந்த ஞானிகள் மறக்கிறாளோ, உள்ளுக்குள்ள இருக்கிற அம்பிகை மாத்திரம் யாரு நினைச்சுட்டு இருக்காளோ, யாரு தியானம் பண்றாளோ, அந்த ஞானிகளுக்கு தன்னுடைய அடியார்களாக கொண்டவள், அவர்களை தன்னுடைய பக்தர்களாக கொண்டவள். வாருணி நாடியில பெறுகிறது ஆனந்தத்தை. ஆனந்தம் நான் சொல்லியிருக்கேன்ல, எப்பவுமே ஆனந்தமாய் அறிவாய் நிறைந்த அமுதமாய் அப்படின்னு பட்டர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். ஆத்ம சாதகன் அடைகின்ற பேரானந்தம். இந்த பேரிச்சம்பழத்தை கொண்டு தயாரிக்கிறது தான் இந்த வாருணிங்கிற இந்த பானம் அப்படின்னு சொல்ற. இது நம்முடைய வாருணி நாடியில ஆனந்தம் பெருகிறது இல்லையா, நம்ம உடம்புக்குள்ள அந்த ஆனந்தத்தை அது வழியா சாதகன் அடையக்கூடிய பேரானந்தம், பரமானந்தம், ஆத்மானந்தம். அதுதான் இந்த நாமாக்க. இது சௌந்தரிய லகரியில ஆச்சாரியர் என்ன சொல்றாருன்னா, பகத்கேதம் சௌரிகி கதமவி சகசிரேன சிரச அப்படின்னு சொல்றாரு. உலகை தாங்கும் வாருணிமான் போல தளராதவள் அப்படிங்கிறது அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். அவ்வளவு உலகத்தையும் தாங்குறா இல்லையா அம்மாள். வாருணிமான்னா யாருன்னாக்க, வருணனுடைய பெண்ணுக்கு பேரு வாருணி. அவளை மணந்தவன் ஆதிசேஷன், அதனால அவனுக்கு வாருணிமான் அப்படின்னு பேர். தன்னுடைய 1000 தலைகளை இந்த உலகத்தை அவன் தாங்குறான்னு சொல்லணும். இந்த அண்ட சராசரங்கள்லாம் தாங்குறா இல்லையா அம்பாள். வகத் ஏதம் சௌரிகி கதமபி சகசிரேன சிரசா. உலகை தாங்கும் அந்த வாருணிமான் போல தளராதவள், அவ்வளோ எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கா, அம்பாள் தாங்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஓம் ஹாலா மதாலசாயை. அடுத்த வகுப்புல 121வது நாமால இருந்து பார்க்கலாம்.